அண்மை செய்தி. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க உத்தரவிடுமாறு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வழக்கு தொடர்ந்திருந்தார். தற்போது பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து இன்று காலைக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தற்போது மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் பதில் வழங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். ஏற்கனவே குறைந்தது 2 தொகுதியில் போட்டியிட்டால்தான் சின்னம் கிடைக்கும் என்ற காரணம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வேறு என்ன காரணங்களை கூறி ஒதுக்க முடியாது என்ற பதில் தேர்தல் ஆணையத்திடமிருந்து வந்திருக்கிறது? வணக்கம். அதாவது மக்களவை தேர்தலில் திருச்சி தொகுதியில் போட்டியிடக்கூடிய மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கே நேற்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக மதிமுக தரப்பில் புதிய விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விண்ணப்பத்தை நாளை காலைக்குள் பரிசீலிப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நாளை காலை 9 மணிக்குள் அந்த விண்ணப்பத்தின் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று காலை பம்பரம் சின்னம் ஒதுக்க மறுத்து தேர்தல் ஆணையம் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தில் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின் 10B பிரிவின்படி ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னத்தை பொது சின்னமாக வழங்க முடியாது. அப்படி பொது சின்னமாக வழங்குவது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்பதால் பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. இந்த தகவலை இன்று பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பிக்க கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.